வணக்கம். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டருக்கான எக்ஸாம் வந்து ஜூலை 27ஆம் தேதி நடந்தது பார்த்தீங்களா? அந்த எழுத்துத் தேர்வுக்கான ஆன்சர் கீலாம் வந்தது, அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய சீரியல் நம்பர் வரிசையாக போட்டிருக்காங்க, மொத்தம் எவ்வளோ வேணும்னு சொல்லி. அதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி, உங்களுடைய பேர் வித் இனிஷியலோட நீங்கள் என்ன கம்யூனிட்டி, பார்ட் ஏல எவ்வளோ மார்க்கு, பார்ட் பியில் எவ்வளோ மார்க்கு, பார்ட் சியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து டோட்டலாக ஓவராலாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பார்ட் ஏல வந்து 20 மார்க், அதாவது 50க்கு 20 மார்க் எடுத்தால் தான், 20 மார்க் அல்லது 20 மார்க் மேலே எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான பார்ட் பி பார்ட் சியை வந்து பேப்பரே கரெக்ஷனே பண்ணுவாங்க. பார்ட் ஏல 20க்கு மார்க் குறைவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்ட்டி பி பார்ட்டி சி பேப்பர் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டியில் 19 மார்க் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபெயிலு தான். அதனால் வந்து பாருங்கள், டோட்டல் மார்க்கு பிஏயும் சிஏ தான் கூட்டிக்கிடுவாங்க, அதுதான் எடுத்துக்கிடுவாங்க. அதை பார்க்கும்போது என்இ போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபெயிலு. ஓகேங்களா? உங்களுக்கான கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி பார்ட்டி ஏல வந்து நீங்கள் 20 குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பார்ட்டி பி பார்ட்டி சியை வேல்யூஷனே பண்ண மாட்டாங்க, அதாவது அந்த எக்ஸாம் பேப்பரை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஃபெயில் அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? பார்ட்டி பிக்கு பக்கத்துலேயே ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஏன் ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா பார்ட்டி பியில் உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண், அதாவது கருணை மதிப்பெண் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது எதுக்காக இருக்குன்னா அந்த முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு கொஸ்டின் நான் கூட அந்த கிரேஸ் மார்க் 1 மார்க் கேட்டிருந்தா கூட கேட்கலாம், 1 மார்க் இப்படி குரூப்பில் கூட உங்களை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? வீடியோலாம் போட முடியல சமயத்தில் ஒர்க் இருந்ததுனால குரூப்பில் வந்து உங்களை பேசியிருந்தேன். அப்புறம் நான் கூட அந்த முத்துராமலிங்க தேவர் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து நானுமே மெயில் போட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ட் பியில் வந்து ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரிசல்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதில் உங்கள் பேரில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற உங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கோங்க, பாஸா ஃபெயிலா அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் 3 வகையான வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ரிசல்ட் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.